CTR அதாவது click through rate. இந்த வேர்டை நீங்கள் நிறைய வீடியோஸில் கேட்டிருப்பீங்க. நம்ம வீடியோ வியூஸை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த யூடியூபர்ஸ் இந்த CTR அப்புறம் ஆவரேஜ் வியூ டியூரேஷன் பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ இந்த CTR இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வீடியோஸோட வியூஸும் அதிகமாகும். ஸோ CTRனால் என்ன, அதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் ஷார்ட் அண்ட் கிளியராக பார்க்கலாம். கிளிக் த்ரூ ரேட் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய டேர்ம் இம்ப்ரெஷன். யூடியூப்பில் நம்ம வீடியோட டைட்டில் ஆர் தம்ப்நெயிலில் யாரோ ஒருத்தவங்க மொபைல்லையோ அல்லது டிவிலேயோ ஆர் கம்ப்யூட்டர்லேயோ சில செகண்ட்ஸ் பார்க்குறாங்க அப்படின்னா அதை தான் நம்ம இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வீடியோட தம்ப்நெயிலில் இந்த மாதிரி ஃபுல்லாக அவங்க பார்த்தா மட்டும்தான் அது இம்ப்ரெஷனில் வரும். அப்படி இல்லாமல் தம்ப்நெயிலோட ஒரு பார்ட்டை மட்டும் இந்த மாதிரி பார்க்குறாங்க அப்படின்னா அது வந்து இம்ப்ரெஷனில் கால்குலேட் ஆகாது. ஸோ இந்த இம்ப்ரெஷன் பற்றி ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா யூடியூப் நம்ம வீடியோவோட டைட்டில் அண்ட் தம்ப்நெயிலில் எத்தனை பேருக்கு ஷோ பண்ணுதோ அதுதான் இம்ப்ரெஷன். ஒரு வீடியோவோட டைட்டில் அண்ட் தம்ப்நெயில் பார்க்குற எல்லாருமே அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்க மாட்டாங்க. ஸோ நம்பர் ஆஃப் இம்ப்ரெஷன்லேருந்து எத்தனை கிளிக்ஸ் போகுதோ அதுதான் கிளிக் த்ரூ ரேட் பர்சன்டேஜ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வீடியோவை யூடியூப் 10 பேருக்கு ஷோ பண்ணுறதா வச்சுக்கலாம். இதுலேருந்து நமக்கு ஒரே ஒரு கிளிக் கிடைக்குது அப்படின்னா கிளிக் த்ரூ ரேட் 10% நமக்கு கிடைச்சிருக்கதா நம்ம மீன் பண்ணிக்கணும். இதை செக் பண்ணுறதுக்கு நம்ம ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம், இல்லை இந்த கண்டென்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் நம்ம எந்த வீடியோக்கான கிளிக் த்ரூ ரேட் செக் பண்ண போகிறோமோ அந்த வீடியோவை கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் இருக்கிற இந்த வீடியோ பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு நான் இருக்கிற இந்த வியூஸ் அப்படின்ற ஆப்ஷனில் நம்ம வீடியோக்கான வியூஸ் பார்த்தோம் அப்படின்னா 372 வியூஸ் நமக்கு போயிருக்கு. இப்போ நம்ம இம்ப்ரெஷனை செக் பண்ணுறதுக்கு இந்த ரீச் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட் ஒன்றா இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இம்ப்ரெஷனோட ரேட், அதாவது 6.7K நமக்கு இம்ப்ரெஷன் போயிருக்கு. அதாவது இந்த வீடியோவை 6700 பேருக்கு யூடியூப் சஜஷனில் கொடுத்துருக்கு. ஸோ இதில் நம்ம நெக்ஸ்ட் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணும்போது நம்ம கிளிக் த்ரூ ரேட் பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 4.3% நமக்கு கிடச்சிருக்கு. அதே மாதிரி ஒரு கிளிக் த்ரூ ரேட் 4லேருந்து 9% இருந்துச்சு அப்படின்னா அந்த கிளிக் த்ரூ ரேட் பர்சன்டேஜ் இஸ் குட். இந்த பர்சன்டேஜ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோவை நிறைய பேர் கிளிக் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்றது அர்த்தம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம வீடியோட வாட்ச் டைமும் இன்க்ரீஸ் ஆகும். வாட்ச் டைம் அதிகமாகும் போது இன்னும் நிறைய பேருக்கு நம்ம வீடியோ இம்ப்ரெஷனில் போகும். எகெயின் நம்ம வீடியோக்கான வியூஸ் நிறைய கிடைக்கும். ஸோ இது ஒரு லூப்பிங் ப்ராசஸ் மாதிரி திரும்ப திரும்ப நடக்கும். ஒரு சேனலோட க்ரோத்துக்கு இவ்வளோ முக்கியமாக இருக்கிற இந்த கிளிக் த்ரூ ரேட்டை நம்ம அதிகப்படுத்தணும் அப்படின்னா நம்ம வீடியோவை பீப்புள் கிளிக் பண்ணி பார்க்க வைக்கணும். நம்ம வீடியோ லேக்ஸ் கணக்கில் இம்ப்ரெஷனில் போனாலும் எத்தனை கிளிக்ஸ் வருதோ அதை பொறுத்து தான் நம்ம வீடியோக்கான வாட்ச் டைம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த கிளிக்ஸை அதிகப்படுத்தணும் அப்படின்னா நம்ம 3 முக்கியமான பாயிண்ட்டை எப்போவுமே மைண்டில் வச்சு கவனிக்கணும். இதில் ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஐடியா, செகண்ட் ஒன் டைட்டில், தேர்ட் ஒன் தம்ப்நெயில். ஐடியா அப்படின்றது நம்ம வீடியோட கான்செப்ட். நம்ம என்னதான் சூப்பராக டைட்டில் அண்ட் தம்ப்நெயில் செட் பண்ணியிருந்தாலும் நம்ம வீடியோட கான்செப்ட் போரிங்காக இருந்துச்சு அப்படின்னா அதை ஆடியன்ஸ் லைக் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி டைட்டில் அண்ட் தம்ப்நெயில் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நீங்கள் வீடியோட கான்செப்டில் வேறு எதையோ பேசியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதையுமே ஆடியன்ஸ் விரும்ப மாட்டாங்க. ஸோ நம்ம கொடுக்க போகிற கான்செப்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், ட்ரெண்டிங்காக இருக்கணும். அதே மாதிரி நம்ம டைட்டில் அண்ட் தம்ப்நெயிலுக்கு ரெலவெண்ட்டான கான்செப்டை பற்றி வீடியோவில் பேசியிருக்கணும். ஒரு வீடியோவை நம்ம போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வீடியோவில் இதை பற்றி தான் நம்ம பேசியிருக்கோம் அப்படின்றத நம்ம ஆடியன்ஸ்க்கு கிளியராக சொல்கிறது இந்த தம்ப்நெயில் தான். ஸோ அந்த தம்ப்நெயில் பார்க்குறதுக்கு கேட்சியாக, அதாவது அட்ராக்டிவாக இருக்கணும். அதே மாதிரி நம்ம வீடியோவில் என்ன சொல்லியிருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரியான தம்ப்நெயிலை நம்ம செட் பண்ணிக்கணும். அதே மாதிரி நம்ம வீடியோவுக்கு கிளிக்ஸ் வரணும் அப்படின்றதுக்காக நம்ம வீடியோவில் இல்லாத ஏதோ ஒரு அட்ராக்டிவான விஷயத்தை தம்ப்நெயிலில் சொல்லிவிட்டு அதை வந்து நம்ம போஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஸோ இது வந்து நம்ம ஆடியன்ஸ்க்கு நம்ம மேலே இருக்கிற அந்த கான்ஃபிடென்ஸை கண்டிப்பாக குறைச்சிரும். கிளிக்கபிள் டைட்டில் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஒரு யூடியூப் வீடியோக்கான டைட்டிலை நம்ம எப்படிலாம் கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக நான் ஒரு வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு யூடியூப் வீடியோட டைட்டிலை நீங்கள் எப்படிலாம் ரைட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எண்டு ஸ்க்ரீனில் வர இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத பற்றி எனக்கு கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். வேறு ஏதாவது யூடியூப் ரிலேட்டட் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் அதையும் எனக்கு கன்வே பண்ணுங்கள். நான் அதை பற்றின வீடியோவை சீக்கிரமாகவே போஸ்ட் பண்ணுறேன். நன்றி.